பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. கடவுள் புண்ணியத்துல உங்களுக்கு எதுவும் ஆகல அன்பு, அது வரைக்கும் நல்லது. கடவுள் மனசு வச்சதுனால தான் நீங்க பொழைச்சீங்க. ஆனா அன்பு, உங்க ஃபேமிலியில எல்லாருக்கிட்டே நான் தைரியமா வாக்கு கொடுத்திருந்தாலும் இனியாவை காப்பாத்துறது ரொம்ப சவாலா இருந்துச்சு. உங்க வீட்டு பொண்ணு மதுவும் நான் கல்யாணம் பண்ணிக்க போறதுனால மட்டும் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு லவ் கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அன்பு. இது வரைக்கும் எப்படின்னு தெரியாது, ஆனா இனிமே அவங்கள நல்லபடியா பாத்துக்கோங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல. அப்புறம் ஏன் நான் எந்திரிச்சு ரொம்ப நேரமா உங்களை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கேன்? நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் குல்ஃபி. ரொம்ப வருஷமா உன் காதல புரிஞ்சுக்காம, தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட உன் மனசை நோக்கடிச்சதா இருக்கட்டும், இப்போ எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. ஒருவேளை என் இடத்துல நீ இருந்திருந்தா கூட நான் நீ எடுத்த முடிவு எடுத்திருப்பானான்னு தெரியலடி. இதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே நீதான். எப்பவும் எந்த சிச்சுவேஷன்லயும் உன் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேனியா. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம கல்யாண லைஃப்ல கூட என்னதான் பெரிய பிரச்சனை வந்தாலும் எந்த இடத்துல ஒன்னு காயப்படுத்த மாட்டேன். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இருக்கீங்கயா என் குல்ஃபி? இப்போ என்னமோ சொன்ன மாதிரி இருந்துலாம். என்ன சொன்னேன்? இல்ல, இங்க இங்க என்னமோ பேசின மாதிரி இருந்துலாம். இங்கண்ணா? நானா? ஆமாங்க, நீங்க தான். விளையாடுறீங்களா? நான் எப்போ இங்கலாம் சொன்னேன்? இல்லங்க, இப்ப சொன்னீங்களேங்க இங்க. புரிஞ்சிருச்சு. என்ன குல்ஃபி திடீர்னு இங்க 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 வந்துட்டு இருக்கு? ஆமா, இது வரைக்கும் எப்படி பேசணுங்கிறது முக்கியம் இல்லையே. ஆனா இதுக்கு அப்புறமும் அப்படி கூப்பிட முடியாதுலாம். ஏன் இதுக்கப்புறம்? இல்லங்க, சொல்லுங்க, கேக்குது. இதெல்லாம் இனிமே பழக்கணும்லாம். எதெல்லாம்? சும்மா இருங்கண்ணா. அது எப்படி குல்ஃபி ஒரே நாளையில இந்த மாற்றம்? கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா அப்படி ஸ்லோவா போனா தானே உடம்புக்கு நல்லது. ஒரே நாளையில இவ்ளோ மாற்றம்னா எனக்கே ஷாக் ஆகுதுலாம். அது ஒண்ணும் இல்ல பாரதி. ம், நீங்களும் நானும் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் அப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. சேச்சா, உன் அளவுக்கெல்லாம் நான் யோசிப்பேனா குல்ஃபி? இல்லங்க, நமக்கு கல்யாணம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் நீ வா அங்க போ அப்படியெல்லாம் சொல்லும்போது பாக்குறவங்களுக்கா நல்லா இருக்காதுலாம். ஆஹா, அதாங்க, மரியாதை கொடுத்து பேசும்போது தானே நம்ம உறவை மத்தவங்க மதிப்பாங்க. பர்றா, என் செல்லத்துக்கு ஒரே நாளையில எவ்வளோ அறிவு வந்துருச்சு. இந்த சேஞ்ச் உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் முன்ன மாதிரியே இருந்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம இனிமே நான் விஆர் வீட்டோட மருமக இல்லையா. ஆஹா, அப்போ இவ்வளோ நாளா விஆர் வீட்ல மகளா இருந்தேன், இனிமே மருமகலாம். அப்போ புருஷனுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணுங்கிறது முக்கியம் தானே. ஏன்னா நான் விஆர் வீட்டு மக கிடையாது, விஆர் வீட்டு மருமக. ஓஹோ, அதனாலங்க இனிமே இப்படியே கூப்பிட்டுக்கிறேன். எப்படியும் பழகணும்லாம், இப்பல இருந்தே ஆரம்பிச்சுக்கிறேன். ஆக என் கண்ணம்மா இனிமே எப்பவும் என்ன இங்க இங்க என்ன கூப்பிட போறீங்க? இருக்கலாம், எப்பவாவது சண்டை வந்துச்சுன்னா அப்போ என்ன வேணாலும் போட்டு கூப்பிடலாம். அதே மூட பொறுத்து. அடியே, இதுக்கு அந்த இங்கே நீ கட் பண்ணிடலாம். அதான் நான் தான் சொல்றேன்லங்க, இனிமே நான் விஆர் வீட்டு மக கிடையாது, விஆர் வீட்டு மருமகலாம். வியார் வீட்டு மருமகளா இல்ல அன்போட பொண்டாட்டியா? நான் வந்து என் பாரதியோட கண்ணம்மா. கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா. ஏன்னா நான் தான் அன்பு காதலிக்கலையே, என் மனசுல பாரதி தானே இருக்காங்க. ஓ, அப்படி. என்ன இங்க ஏதோ சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்கலாம். இல்லையேங்க, அப்படிலாம் இல்லையே. இப்பே நீங்க என்ன கிண்டல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நான் என்னோட ரூம்க்கு என்ன அனுப்பி வைங்கன்னு சொல்லிடுவேன். ஏய், அப்புறம் மனுஷனுக்கு பக்குன்னு இருக்குல்லடி. ஒரே நாளையில எப்படி நீ மாறும்போது கொஞ்சம் படப்படான்னு இருக்கலாம். ஏதோ பேட்ஸ் சத்தம் கேட்ட மாதிரி இருந்தலாம். இல்ல, எனக்கெல்லாம் கேட்கலையே. ஓ, அப்போ ஹாஸ்பிட்டல்ல வெளியே லவ் பேர்ட்ஸ் வச்சிருக்காங்கல்ல, அந்த சத்தமா இருக்கும்.
என் அன்பு, ஹாஸ்பிட்டல்ல இந்த கடலை தேவையா? ஹலோ, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. நான் என் குல்ஃபி கூட கொஞ்சமா பேசிட்டு இருக்கேன். அது பொறுக்காதே உங்களுக்கு? என் செல்லமே இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தா. சரி சரி, நீங்க என்னமோ பண்ணுங்க. ஏதோ நாங்க ஆசைப்பட்ட மாதிரியே நீங்க காதலிக்க ஆரம்பிச்சிட்டியா? அது போதும் எங்களுக்கு. குட் ஃபேமிலி. என்ன இனியா? சரி சரி, உங்க போனை சரி பண்ணவே முடியாதுன்னு கடையில சொல்லிட்டாங்க. அப்புறம் ஆகாஷ் தான் அங்க இங்கேயுமா அலைஞ்சு திரிஞ்சு உங்க போனை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சரி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஆனா நல்ல வேலை அன்பு, உங்க மெமரிக்கு பிரச்சனை மாதிரி உங்க போன் மெமரிக்கு எதுவும் ஆகல. என்ன நக்கலா? இல்ல அன்பு, நிஜமா தான் சொல்றேன். அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்ல கொஞ்ச நேரம் உங்க மெமரியே வேலை பார்க்காம ஆயிடுச்சு. ஆனா உங்க போன் மெமரியோட பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் தான். என்னதான் நீங்க ஒரு என்ஜினியரா இருந்தாலும் ஒரு ஆக்சிடென்ட்னா தான் அதான் எத்தனையோ வீடெல்லாம் நீங்க கட்டி கொடுத்துருக்கீங்களே, அதுக்கெல்லாம் எதுவும் ஆனதில்ல. ஆனா ஒரு ஆக்சிடென்ட்ல கொஞ்ச நேரம் உங்க மெமரியே வேலை பார்க்காம இருந்தாலும் உங்க போன் மெமரி ரொம்ப ஸ்ட்ராங் தான். எம்ம போனை வச்சுட்டு போமா. சரி, இந்த ஆர்த்தி உங்களுக்கு தொல்லையா தான் இருக்க மாதிரி இருக்கும். சரி அன்பு, உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கலான்னு தான் வந்தேன் நான். அப்போ என் போனை தரதுக்காக நீங்க வரல? ஃபோன் ஒரு டாபிக்கா இருந்தாலும் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட். உங்க டவுட்டை கேட்காம போயிருவீங்களான்னு கேட்டுட்டே போங்க. ஏன்பு, உங்களுக்கு தான் மூளை கொஞ்ச நேரம் ஒர்க் ஆகாம இருந்தலாம். என்ன? அதான் அன்பு, உங்க மூளை கொஞ்ச நேரம் ஒர்க் ஆகாம இருந்தலாம். அப்ப நீங்க என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க? புரியல, என்ன கேட்டீங்க? அதான் அன்பு, கொஞ்ச நேரம் உங்க மூளை ஒர்க் ஆகாம இருந்தலாம். அப்ப நீங்க என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? நீங்க யோசிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அடிங்க. ஏன் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? இல்ல, நேத்துக்கு நைட்டு நல்லா தூங்கிருப்பீங்க எல்லாம். ஆமா, அப்போ என்னென்ன யோசிச்சுட்டு தூங்குனீங்க? நான் காலையில எந்திரிச்சதும் அம்மா வீட்டுக்கு போனேன்னு யோசிச்சேன். சரி, தூங்குனதுக்கு அப்புறம் என்ன யோசிச்சீங்க? அது வந்து இப்ப சொல்லுங்க. மறுபடியும் என் மூளை வேலை பார்க்காம இருந்த நேரம் நான் என்ன யோசிச்சேன்னு உங்களுக்கு தெரியணுமா என்ன? இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு ஞாபகம் வரும்போது சொல்லுங்க, அது போதும். நான் போனை டேபிள் மேல வச்சுட்டு போயிடுறேன். என்னங்க, சொல்லுங்க. விளையாடாதுங்க. என்னமோ உள்ள சத்தம் வந்துட்டே இருக்கலாம். இல்லையேங்க, அப்படியெல்லாம் இல்லையே. இல்லங்க, என்னமோ சத்தம் வந்துட்டு தான் இருக்கு. ஆஹா. இந்தடா உன் பொக்கிஷம். இனியாவது என்ன தொல்லை பண்ணாம இரு. இவ்வளவு நேரம் எங்கடா போய் தொலைஞ்ச? இல்ல மச்சான், நான் அரை மணி நேரத்துக்கு முன்னமே வந்துட்டேன். மெத்ரான் டோர் பக்கத்துல நின்னாரா, அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே அவங்க 2 பேரோட ஹெல்த்தையும் பத்தி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வரேன். இது ஹாஸ்பிட்டலா இல்ல வேற எதுவுமா சாம்? இப்படி லவ் பேர்ட்ஸ் தூக்கிட்டு வந்திருக்க? ஏம்மா, அதுவும் ஆள்கிட்டே கேளுமா. அவனுக்கு கான்சியஸ் வந்ததுதான் வந்தது. இந்த லவ் பேர்ட்ஸை மட்டும் மறந்து தொலைச்சிருக்க மாட்டானா? என் உயிரையே எடுத்துட்டு இருந்தான். அதான் போய் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னங்க இது? இவ இப்ப என்னமோ சொன்னாலே. இதெல்லாம் ஐசியூக்குள்ள அலோட இல்லையங்க. எதுக்கு இதை எடுத்துட்டு வர சொன்னீங்க? அங்க சொன்னீங்களாவா? ஒருவேளை நம்ம காதுல ஏதாவது தப்பா கேட்டுட்டா? இவ பிறந்ததுல இருந்தே அப்படியெல்லாம் கூப்பிட்டு நான் கேட்டதே இல்லையே. எப்படி இந்த இங்க எல்லாம் ஒரே நாளையில ஒட்டிக்குச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை நம்ம கனவா இருக்குமோ? ஏங்க, உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். டாக்டர்ஸ் யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் எதுக்குங்க இங்க கொண்டு வர சொன்னீங்க? டேய் வாய மூடுறா. என்ன சாம் அப்படி பார்த்துட்டே இருக்க? இல்லம்மா, இந்த மெதுவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியெல்லாம் ஏறது கிடையாது. ஜெட் வேகத்துல எப்படி பறந்தான்? நாங்க என்னன்னு எடுத்துக்க இத? எப்பயும் எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அப்படித்தானே அவங்கள கூப்பிட்டாகணும். சடனா பழகிக்க முடியாதுலாம், அதான் பழகிக்கலாம் அப்படின்னு. நீ நல்லா பழகுறியோ நம்மம்மா, ஆனா நல்லா பண்ற. இது எதுக்குன்னு சொல்லவே இல்லையே. சொல்லி தொலைடா. ஓய் குல்ஃபி, எனக்கு தானே கொஞ்ச நேரம் மூளை ஒர்க் ஆகாம இருந்துச்சு. உனக்கு இந்த நாள் கிழமை எல்லாம் ஞாபகம் இருக்குதானே? அதான் அந்த வேலண்டைன்ஸ் டே எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்குங்க. அதுக்கு அதான் குல்ஃபி, வேலண்டைன்ஸ் டேக்கு அதுவும் நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு இது வேலண்டைன்ஸ் டே. உனக்கு கிஃப்ட் தராம இருக்க முடியுமா? அதுக்காக சாம் கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா? ஏய், என் கிட்ட எல்லாம் சொல்லலமா. முதலே வாங்கி வச்சிருந்திருக்கான். வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தது மட்டும்தான் என் வேலை. மத்ததெல்லாம் உங்க அவங்க கிட்டயே கேட்டுக்கோங்க. நான் வரேம்மா. இனிமே நீங்களாச்சு உங்களோட கிளம்புடா. நீ நடத்துடா. பிடிச்சிருக்கா? ரொம்ப. சரி, இத பத்தி எதுவுமே கேட்கலாம்.
ஐ மீன் கிஃப்ட பத்தி எதுவுமே கேட்கல. தெரியும். என்ன? ஒன்று நீங்க, ம், அப்புறம்? ஒன்று நான். சரி, ஒண்ணு நீங்க, அப்புறம்? அப்புறம்லாம் எனக்கு தெரியாது. பரவாயில்லைங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. அது வந்து ஆ தண்ணி குடிக்கிறேன். சரி, தண்ணி குடிக்கிறது ஓகே. ஒண்ணு நீங்க, ஒண்ணு நானு, இன்னொன்னு? இன்னொன்னெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த சிச்சுவேஷன்ல இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிருக்கேன். பாரதி, நீங்க இப்படிலாம் அநியாயம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, பண்ணுனா அப்புறம் நம்மள வெளியே துரத்திடுவாங்க. செல்லம், ஐசியூல நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கோம். எங்கேயாவது இப்படி நடக்குமா? நம்ம மித்திரன் இருக்க பயமேன். ம், அதுக்குன்னு இப்படியா? சரி, பரவாயில்ல, சொல்லு. ஒண்ணு நீ, ஒண்ணு நான், இன்னொன்னு? இன்னொன்னு உங்களுக்கு தான் தெரியும். சரி, உனக்கு தான் தெரியல. அப்ப நான் இதை அப்படியே எடுத்துட்டு போய் பக்கத்து ரூம்ல இருக்க பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு வரவா? கொடுத்துருவீங்களா? நீங்க சொல்லலைன்னா அர்த்தம் தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். எனக்கெல்லாம் தெரியாது. யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கே கொடுத்து அவங்க கிட்ட இருந்தே அர்த்தமும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. வர்றா, கொடுத்துருவேண்டி. எப்படி? இஸ்கி இஸ்கி தானே நடப்பீங்க. ஏன் எந்த நேரத்துல இந்த இஸ்கி இஸ்கிங்கிற வேட நீ தொடங்குனேன்னு தெரியாது. நிஜமாவே அப்படி ஆயிடுச்சு பாரு. ஓ, என்ன சைலண்ட் ஆயிட்டா? என்னால தானே எல்லாம். எம்மா தாயே, நீ அது என்னன்னு கூட சொல்ல வேண்டாம். மூளையை போட்டு கசக்க தொடங்கிறாத. எனக்கு அர்த்தம் தெரியும். ம், சரி விடு. இல்ல இல்ல, நான் சொல்றேன். ம், ஒன்னு நீங்க, ஒன்னு நானு, ம், இன்னொன்னு இன்னொன்னு? அது நான் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றேன். அவ்வளோ வெயிட் பண்ணணுமா? மிஸ்டர் பாரதி, நீங்க இப்போ என்ன சிச்சுவேஷன்ல இருக்கீங்க? உங்களுக்கு அது தெரியுதா இல்லையா? நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே, நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண்ணே, நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்தன் மேனி மேலே. ஏதோ ஏதோ வலி எந்தன்னை மூலங்களிலே. மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை. அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை, நீ முதல் அலை. பேசிட்டு இருக்கும்போதே உனக்கு இப்படி தூக்கம் வருதுன்னா, நீ பாய்சன் சாப்பிட்டதுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது நீ எவ்வளவு துடிச்சு போயிருப்ப. உனக்காக நான் இது வரைக்கும் எதுவும் பண்ணலடி. ஆனா இனிமே உனக்கு எல்லாமே நான் தான், எனக்கு எல்லாமே நீ தான். ஏன் உனக்கு என்ன இப்போ? காலேஜ் கிளம்பிட்டு இருக்கேன், என்ன நிப்பாட்டி ஒரு நிமிஷங்கிறேன். நீங்க அன்பு அண்ணனையும் இனியாவே பார்த்துட்டு தானே போறீங்க? ஆமா, அவங்கள பாக்குறதுக்காக தான் வந்தேன். அது மட்டும் இல்ல, நான் காலேஜ்ல தான் இருந்தேன். மித்ரன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னான். அதான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இப்பதான் 2 பேரும் நல்லா இருக்காங்கல்லாம். இனிமே நான் போய் என் வேலையை பார்த்து தானே ஆகணும். அதான் அவங்க நல்லா இருக்காங்க எல்லாம். ஒழுங்கா போய் உட்காந்து படிக்கிற வேலையை பாரு. எக்ஸாம் டைம் வர வித்யா, அவங்கள பார்த்துக்க எல்லாரும் இருக்காங்க. நீ படிப்புல கோட்டை விட்டுறாதா? அதெல்லாம் கோட்டை விட மாட்டேன். ஆதி, இன்னைக்கு வர வேலண்டைன்ஸ் டே. இவ வேற கையில ரோஸ் எல்லாம் வச்சுட்டு நிக்கிறான். என்ன ஆனாலும் சரி கவுந்துராதடா. ம், என்ன? ஒன்னும் இல்ல. இல்லதானே? அப்ப வழி விடுறியா? எனக்கு காலேஜ் போகணும். சார், சும்மா கொந்தளிக்காம நான் பேசுறதை கேட்டுட்டு போங்க. பேசிக்காவே நான் ரொம்ப ஷை டைப். யாரு நீ? ஆமா சார், நிஜமாவே நான் ரொம்ப ஷை டைப் தான். ம், தெரியுது. மேல சொல்லு. நான் அன்பண்ணனை தாண்டி ஆம்பளைங்க யார்கிட்டயும் அவ்வளோத்துக்கு க்ளோஸ் ஆனதே இல்லை. சாம் வந்து அண்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. எத்தனையோ நாள் என்ன ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு விட்டுருக்காரு. அதனால அவர்கிட்ட பேசி பழகியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட அருணத்தான். இவங்க 3 பேரையும் தாண்டி எந்த ஆம்பளைங்க கிட்டையும், கிளாஸ்லயே எத்தனையோ பசங்க இருக்காங்க, நான் யார்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதே கிடையாது. உன்னை பத்தி உன்னை விட எனக்கு தான் வித்யா தெரியும். நீங்க யோசிக்கலாம், அதான் உனக்கு ஒரு பையன் உங்க அண்ணன் பார்த்து வச்சிருந்தாரே, அவர்கிட்ட பேசியிருப்பேல அப்படின்னு. நிஜமா சார், எனக்கு அவர் மேல எந்த ஃபீலிங்ஸும் வந்ததே இல்ல. சரி, இப்போ இதெல்லாம் இதுக்காக என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? சார் ஆதி, கவுந்துராதடா. சார் என்னன்னு சொல்லு வித்யா, எனக்கு டைம் ஆகுதுலாம். ஐ யூ மீன் சார், யூ மீன் ஐ லவ் யூ சார். சின்ன வயசுக்குள்ள கண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே. கல்யாணம் கச்சேரி எப்போது?
Do you love me, பூவ sir? எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே என் சின்ன ராசா உன் தோலுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது தேங்க்யூ. சார் பதில். அடே அவ தான் கொடுக்குறானா நீ வாங்கிருவியா? சமாளி. சார் ரோஸ் வாங்கிட்டீங்க, ஓகே. பதில். பதில் தானே, இரு வர்றேன். சார் சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்த தெரியல, என் பைக்குக்கு ரோஸ் வச்சிட்டு இருக்கேன். இப்ப என் பைக் நல்லா இருக்குல்ல பாக்குறதுக்கு? இல்ல எனக்கு புரியல. நான் ரோஸ் கொடுத்தது எதுக்கு? அத வாங்கிட்டு பதிலுக்கு ஐ லவ் யூன்னு சொல்லாம இந்த டப்பா பைக்குக்கு இப்போ ரோஸ் வைக்கிறதா முக்கியமா? ஏய் நிறுத்து, உன் காதல வேணா டப்பா காதல்னு சொல்லிக்கோ. ஆனா என் பைக்கை பத்தி மட்டும் பேசாத வித்யா, எனக்கு கொலை வெறி ஆயிருவேனா. இப்ப யாரு கேட்டு என் காதல உங்க பைக்கு அடக்க வச்சீங்க? நான் தேங்க்ஸ் சொன்னதே இதுக்குதான். என் பைக் வர புது பைக்கு, சரி எப்படியாவது அதுக்கு ஒரு முளம் பூ வாங்கி வச்சிடலாம்னு சொல்லிட்டு வர வழியெல்லாம் பார்த்துட்டே வந்தேன். கரும இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேங்கிறதுனால ஒரு கடையில கூட பூ இல்ல. காலையிலேயே கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருந்து, சரி பரவாயில்ல, உன் புண்ணியத்துல நான் ஆசைப்பட்டது நடந்துடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் வித்யா. இப்ப கிளம்பவா? என் காதலோட வேல்யூ தெரியாம இந்த டப்பா பைக்கோட காதல என் பூ சரி வச்சிருக்கீங்களா? ஏய் உன் காதல வேணா டப்பான்னு சொல்லு, என் பைக்கோட காத கூட டப்பான்னு சொல்லாதான் என்னால அதை தாங்கிக்க முடியாது. ஏன் போய அழகான காதல கூட புரிஞ்சுக்க தெரியாம மறுபடியும் சிரிக்கிறான். சார் என் காதல தான் நீங்க புரிஞ்சுக்கல. இது புது பைக் தானே, ஒரு ரவுண்ட் உங்க பைக்ல என்ன கூட்டு போறீங்களா? அப்படிங்க ஏன்? மவளா கொன்றும் பாத்துக்கோ. இனிமே என்னைக்காவது இந்த கிறுக்கு மாதிரி பேசினா உடைச்சிருவேன் பாய. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகாது. ரொம்ப தேங்க்ஸ். வழி விடுறியா? வரேன். ஒரு நிமிஷம். என் காதலை கேவலப்படுத்துறதுக்கு இன்னுமே ஏதாவது உங்க டிக்ஷனரியில பாயிண்ட் இருக்கா என்ன? இதயம் ஒரு கண்ணாடி உனது பிம்பம் விழுந்ததடி இதுதானும் சொந்தம் இதயம் சொன்னதடி கண்ணாடி பிம்பம் கட்ட கை ஒன்றுமில்லையாடி கண்ணாடி போன்ற பிம்பம் ஆடுதடி நீ ஒன்று சொல்லடி பெண்ணே இல்லை நின்று கொள்ளடி கண்ணே எந்தன் வாழ்க்கையே உந்தன் விழி விளிம்பில் என்னை துரத்தாதே உயிர் கரையேறாதே. தேங்க்ஸ் ஃபார் அதான் நான் சொன்னதுக்கு பதில் சொல்லாம சொல்லிட்டீங்களா? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. எனக்கு யார்கிட்ட என்ன எந்த பொருளும் ஃப்ரீயா வாங்குறதெல்லாம் பிடிக்காது. என் பைக்ல போடுறதுக்காக பூ ரொம்ப இடத்துல தேடினே கிடைக்கல. இது உங்க ஸ்னோக்காக வாங்கி வச்சது. சோ நீ கொடுத்த ரோஸ்க்கு இது கணக்கா போச்சு. எது எங்க ஸ்னோக்காக வாங்கி வச்சீங்களா? ஆமா, நான் வரும்போது அவ வீட்ல இருந்தாள்னா சாக்லேட் கேப்பா, நம்பலையா? ஸ்னோலினுக்கு டைரி மில்க் யாருமே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஒரு தடவை நீங்க வாங்கி கொடுத்து உங்க மித்திரன் அண்ணா அதுக்கு இனிமே ஸ்னோக்கு டைரி மில்க் வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்னு உங்களை வார்ன் பண்ணதே நான் பார்த்தேன். அதுக்கப்புறத்துல இருந்து நீங்க டைரி மில்க் குழந்தைக்கு வாங்கி கொடுக்க மாட்டீங்க, அதுவும் எனக்கு தெரியும். அப்படியா? தேங்க்ஸ் உங்க பதில சொல்லாம சொன்னதுக்கு. சில நேரத்துல பைக் துடைக்கிறதுக்கு ஃப்ரீயா ஏதாவது துணி கிடைக்காதான்னு பாப்போம். அதே மாதிரி ஃப்ரீயா ஒரு ரோஸ் கொடுத்த, ரோஸுக்கு சாக்லேட் ஈடா போச்சு, அவ்வளவுதான். நீயா கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காத. உங்க பதில இப்ப சொல்லாம சொல்லிட்டீங்க. சீக்கிரமா உங்க வாயில இருந்து அந்த பதில வர வைக்கிறேன். தேங்க்யூ. இதே வேகத்தை படிப்புலயும் காமிச்சியானா நல்லா இருக்கும். இந்த எக்ஸாம்ல நான் டிபார்ட்மெண்ட் டாப்பரா வந்தா உங்க பதில எனக்கு சொல்லுவீங்களா? காலேஜ் டாப்பராவா? சொல்றேன். குத்தாது மியாவ், ஒரு நிமிஷம் இது. அவ்வளவுதான். என் மியாவ் எப்பவும் அழகுதான், இப்போ இன்னும் கொஞ்சம் அழகாயிட்டாங்க. ஏய் கூப்பிடுற பாரு. சொல்லு. ஆமா அழகா தான் இருக்கு. அது அவகிட்ட கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லலாம்ல. இப்ப எதுக்கு இதெல்லாம்? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. அதுக்குன்னு எங்க ரெண்டு பேருக்கும் இப்ப இது வேணும் நாங்க கேட்டோமா? ஏய் கேட்டு கொடுக்கறது சர்ப்ரைஸே கிடையாது. எதுக்கு மித்ரன் இப்போ இவ்ளோ காஸ்ட்லியா? மது, இனிமே என்னோட உலகம் நீங்க ரெண்டு பேரும் தானே. பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் இது கூட பண்ண முடியாதவன் நினைச்சியா? ஐயோ அப்படி இல்ல மித்ரன், நீங்க சின்னதா எனக்கு ஒரு ரோஸ் வாங்கி கொடுத்திருந்தாலே அதை நான் தாராளமா அக்செப்ட் பண்ணிருப்பேன். நாங்க உங்களுக்கு சொந்தம் ஆகுறதுக்கு முன்னமே இவ்ளோ காஸ்ட்லி இதெல்லாம் தேவையா? மது வீட்டுல பேசினதுமே நீ எனக்கு பொண்டாட்டி ஆயிட்ட.
ஸ்னோ எனக்கு பொண்ணாயிட்டான். நீ வேணா என்ன யாரோ மாதிரி ட்ரீட் பண்ணலாம், ஆனா என்னால அப்படி முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவும் நீதான் என் பொண்டாட்டி. ஸ்னோ தான் நமக்கு முத குழந்தை. கண்கள் ஏதோ தேட களவாட நெஞ்சம் தானே பட பரந்தோட ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. அப்புறம் அப்புறம் ஐ லவ் யூ. டாக்டர் மித்ரன், சொல்லுங்க டாக்டர் மதுமிதா. நீங்க எப்படி வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறதுக்கு இது உங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் கிடையாது. ஆஹா, இங்க நீங்க அன்பே இனியாவையும் பாத்துக்கிட்டு இருக்கிறதுனால நீங்க ஒன்னும் சஞ்சனா ஹாஸ்பிட்டலோட எம்டி கிடையாது. ஆஹா, அதனால எது பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. சரிங்க மேடம். ஐ லவ் யூ. எனக்கெல்லாம் கேட்கலப்பா. அம்மா ஸ்டோரிக்கும் கேட்கலமா. மியாவ். என்ன மியாவ்? எங்களுக்கு கேட்கல. உனக்கு கேட்கல தாண்டி செல்லம், ஆனா அம்மாக்கு கேட்டிருக்கோம். எனக்கெல்லாம் கேட்கலப்பா. கேட்கலனா கேட்கறது வரைக்கும் சொல்றதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். நான் சொன்னது பத்தலைன்னா எத்தனை தடவை வேணாலும் சொல்றதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். இல்ல இல்ல கேட்டுச்சு. எனக்கு தூக்கமே வரல சாம். அவ எப்பவும் தூங்கிட்டே இருக்கா, அதான் பயமா இருக்கு. டே குரங்கு, நீ நார்மல் ஆயிட்ட. உனக்கு கான்சியஸ் வந்ததுமே நீ சரியாயிட்ட. முதுகுல எலும்பு என்னமோ உனக்கு பிரச்சனைன்னு சொன்னாங்களே, அதை தவிர உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா மச்சான், உன் இனியா பாய்சனையே பால் பாயாசம் மாதிரி குடிச்சிருக்கான். ட்ரீட்மெண்ட் பத்தி உனக்கு தெரியும்ல. விஷத்தை வெளியெடுக்கணும்னா பாதி உயிர் போன மாதிரி தான். அவளுக்கு கொடுத்த மெடிசன்னால தூங்கிட்டே இருக்காடா. உன் மூளைக்கு இங்கேயும் வேலை கொடுத்துறாத. நீ இங்க இருக்க என்னமோ. ஏம்மா, நீ தூங்காதம்மா. நீ தூங்குனாலே அவனுக்கு இப்பெல்லாம் வலிக்குது போல. எனக்கு பயங்கரமா தூக்கம் வந்துட்டே இருக்கு. பேசிட்டே இருக்கும்போது தூங்குறேன். என்ன இனியா, தூங்குறதெல்லாம் பிரச்சனையா? எனக்கு என்னமோ ஆகுற மாதிரி இருக்கு மது. நான் பேசிட்டே இருக்கேன், ஆனா எனக்கு தூக்கம் வந்துருது. அப்புறம் நீ என்ன பால் பாயாசத்தையே குடிச்ச? நீ குடிச்சது பாய்சன். அதே பாயாசம் மாதிரி எல்லாம் குடிச்சிருக்க. அதானே, அப்புறம் கஷ்டமா இல்லாம ஜாலியா இருக்கா நான் நினைச்சேன். கஷ்டமா தான் இருக்கும். ஈஸியா ஜூஸ் மாதிரி குடிக்க தெரிஞ்சிடலாம். டேய், என் குல்ஃபியா நீ ரொம்ப கலாய்க்காதனா? எப்படி இருக்க இனியா? நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா எனக்கு எப்பவும் தூக்கம் வந்துட்டே இருக்கு. ஆமா, எனக்கு ஒரு டவுட். நீங்க கேளுங்க மித்ரன். அதுக்கப்புறம் எனக்கு சில பல சந்தேகம்லாம் இருக்கு. பாய்சன் சாப்பிட்டலாம் என்ன யோசிச்சுட்டு சாப்பிட்டேன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க தானே மித்ரன் சொன்னீங்க, என் அன்பு இங்க இல்லைனாலும் அவனோட ஆர்கான்ஸ் எல்லாம் டொனேட் பண்ணீங்கன்னா 4 பேர் சந்தோஷமா உயிரோட இருந்துட்டு போவாங்க. சரி, அப்படி சொன்னீங்கல்லாம். என் அன்பு இல்லாத உலகத்துல நான் மட்டும் எப்படி இருக்க முடியும்? அதான் 4 + 4 8 தானே. நாங்க 2 பேர் இல்லைன்னா 8 பேர் சந்தோஷமா இருப்பாங்கலாம். ஓ, சோ 8 பேர் சந்தோஷமா இருப்பாங்கன்னு இந்த முடிவு எடுத்துட்டியா? இல்லைனாலும் அன்பு இல்லைன்னா இந்த முடிவு தான் எடுத்திருப்பேன். சரிதாமா, நீ இந்த முடிவு தான் எடுத்திருப்ப. ஆனா நீ இல்லனா உன்னோட ஆர்கான்ஸை நாங்க எடுத்துக்கணும்ல. ஏன் மக்கு பாய்சன் சாப்பிட்டா உன் ஆர்கான்ஸை எப்படி எடுக்க முடியும்? சில நேரத்துல நம்ம மூளை வேலை செய்யாதுங்கிறதுக்கு நீ தான் சரியான எடுத்துக்காட்டினியா? ஆமால, விஷம் சாப்பிட்டாதான் என்னோட ஆர்கான்ஸ் எதையும் எடுக்க முடியாதுல்ல. என் செல்லத்துக்கு இப்பதான் மூளை வேலை பாக்குது. அப்புறம் இனியா, நீ விஷம் சாப்பிட்டதெல்லாம் ஓகே தான். டேஸ்ட் எப்படி இருந்து? வீட்டுக்கு போனதும் உன் வாயிலே ஒரு டப்பா எடுத்து ஊத்துறேன், அப்ப தெரியும் டேஸ்ட் எப்படி இருந்தேன்னு. இது ஏன் டவுட் இல்லம்மா. சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, ஜூஸ் மாதிரி எடுத்து குடிச்சேலாம் டேஸ்ட் எப்படி இருந்துன்னு கேட்க சொல்லிருக்காங்க. உன் வாய் மூடு மத. எப்படியும் ஒரு ஹாஸ்பிட்டல்லையே 2 பேருமா சேர்ந்து வேலண்டைன்ஸ் டேயா எல்லாரும் கொண்டாடுற மாதிரி பண்ணிட்டீங்க. என்ன மித்ரன், எங்க மது கழுத்துல புதுசா இருக்க நெக்லஸே உங்க வேலண்டைன்ஸ் டே பத்தி சொல்லுதே. இதான் வாயை கொடுத்து வம்ப வாங்கிக்கிறதுன்னு சொல்றது. ஓகே நியா, நீ ஓகே தானே? இப்போ நான் ஓகே தான். எப்படி டாக்டர், 2 பேரும் நல்லா இருக்காங்க தானே? நல்லா தான் இருக்காங்க. அப்புறம் டாக்டர், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப ஃபேமஸான டாக்டர் நீங்க. இவ்வளோத்துக்கே ரீசெண்டா கூட ஒரு ஷோல உங்களை பார்த்திருக்கேன். அந்த ப்ரோக்ராம என் ஃபேமிலி கூட தான் நான் உட்காந்து பார்த்தேன். அப்ப நீங்க ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருந்தீங்க. என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நான் மெடிசின் கொடுக்கறத விட அவங்க மனநிலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால தான் என்னோட ஹாஸ்பிட்டல் எப்பவுமே பெஸ்டா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, அப்போ இந்த ஆளு நான் சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போலன்னு என் வீட்டுல உள்ளவங்க கிட்டே நான் சொன்னேன். ஆனா ஐசியூல பிரெயின் டெத் ஆன ஒருத்தர பாய்சன் சாப்பிட்ட ஒருத்தங்க
2 பேரையும் ஒரே இடத்துல நீங்க ஷிஃப்ட் பண்ண சொல்லும் போது எனக்கு கோவம் தான் வந்துச்சு. இந்த ஆள் என்ன பைத்தியமா? அவசரத்துக்கு எங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஹெல்ப் பண்ணதுனால இவன் சொல்றதெல்லாம் வேற கேட்கணுமா அப்படின்னு எல்லாம் தோணுச்சு. ஏன்னா இது வரைக்கும் 2 பேஷண்ட நாங்க ஒரே இடத்துல வச்சுக்கிட்டதே இல்ல. என்ன கேட்டா 2 பேரும் இவ்ளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆவதுக்கு முக்கிய காரணமே நீங்க தான். உங்க ஹாஸ்பிட்டல் எப்படி நம்பர் 1ல இருக்குதுன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை மீட் பண்ணதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது மட்டும் இல்ல, எங்க எம்டி இப்ப ஊர்ல இல்ல, வந்ததை உங்களை வந்து பாக்குறதா சொல்லிருக்காங்க. ஓ தேங்க்யூ டாக்டர். சரி, அப்ப நான் வரேன். ஆ சென்னையை கலக்கிட்டீங்க, இப்ப எங்க ஊர்லயும் ஒரு கலக்கிட்டீங்க போல. ஒன்றும் இல்லை. இது ஐசியூவா இல்ல லவ் பார்க்கான்னு தான் எனக்கு புரியல.